இல்லை அதை தான் நீதிபதியை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இவ்வளோ நாள் வைத்து கொண்டு இருந்ததனால் உங்கள் மீது, அதாவது தமிழ்நாடு போலீஸ் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அதை வேறு ஏஜென்ட், ரொம்ப கேவலங்க, ஒரு அரசாங்கத்துக்கு இதை விட கேவலம் வேண்டாம். நான் வேறு ஏஜென்சிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தி கொண்டு இருப்பதனால் நான் அதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் ப்ரிலிமினரி என்கொயரி இந்த வழக்கிற்கு தேவையில்லை, அதனால் உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்போ அதிமுக மந்திரி வீட்டில் ரைடு நடத்துகிறீங்க, எப்போ எஃப்ஐஆர் போடுவீங்க? ஒரு விஓட்ட யார்கிட்டயோ ஒருத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி ராத்திரியே 11 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு காலையில் பல்லு விளக்கு முன்னாலே நேராக ரைடுங்கிற பேரில் கதவை தட்டி முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில். நீதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஆனால் நேருக்கு மட்டும் இவ்வளவு லேட் ஆகிறதுக்கு என்ன காரணங்கிறதான் பொதுமக்கள் கேட்குறாங்க. தமிழக காவல்துறையோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளும் ஆட்சியாளர்கள் எந்த விதமான ஊழல் செஞ்சாலோ, எந்த முறைகேடான விஷயங்கள் செஞ்சாலோ அவங்கள கேள்வி கேட்கவோ, அவங்க மேலே வழக்கு பதிவுறதோ, இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கவோ அவர்கள் மீது அழுத்தம் பெரிய அளவில் கொடுக்கப்பட்டு ஆட்சியாளர்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத அளவுக்கு தவறுகள் மீண்டும் மீண்டும் செய்வதற்கு அளவுக்காக நம்ம அமைச்சர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு தான் நம்ம காவல்துறை இருந்து செயல்பட்டு வருது. அமைச்சர்கள் மீது எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, அரசை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி கைது பண்ணுறது வேறு காரணங்களுக்காக, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் காவல்துறை சிறப்பாக செயல்படுதே தவிர, ஆட்சியில் இருப்பவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவங்கள கண்டிக்கதே கிடையாது. ஏன் இவ்வளோ வருத்தமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் KN நேரு நம்மளுடைய குடிநீர் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர், இவர் மேலே ஒரு இடி ஒரு போன வருஷம் ஏப்ரல் 2025 ஒரு சீரியஸான ஒரு ரைடு நடத்தினாங்க. அந்த ரைடில் 1020 கோடி ரூபா அளவுக்கான ஊழல் நடந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்கிறோம், அதாவது ரொம்ப குறைஞ்சபட்சம் சொல்கிறோம், இதுக்கு மேலே நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடி கொடுத்தாங்க. டிசம்பரில் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கெல்லாம் போய் இப்போ சமீபத்தில் February 23 அப்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, கண்டிப்பாக அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும், அது உடனே பதிவு பண்ணுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கு. எந்த அளவுக்கு காவல்துறையோட நிலைமை மோசமாக இருக்குன்றது பாருங்கள். அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யாமல் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வழக்காடி தான் ஒரு நடவடிக்கையை காவல்துறை எடுக்கணும். அமைச்சர்கள் மேலே ஒரு நடவடிக்கைனா காவல்துறை அந்த அளவுக்கு அஞ்சு நடுங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி தமிழகத்தோடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2025 இடி KN நேருவுக்கு சொந்தமான உறவினர்கள், KN நேருவோட ஆஃபீஸை, அவருடைய உறவினர்கள் நடத்தக்கூடிய ஆஃபீஸ்னு பல இடங்கள் சோதனைகள் நடத்துகிறாங்க. குறிப்பாக அந்த TVH அப்படின்ற நிறுவனம், அவங்களுடைய நிறுவனம் தான், அங்கெல்லாம் பல சோதனைகள் நடத்துகிறாங்க. இதில் நிறைய எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. குறிப்பாக வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட பல விஷயங்கள் கிடைக்குது. நம்ம சினிமாவில் பார்த்துருக்க மாதிரி, இந்த 10 ரூபா நோட்டை கையில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேறு ஊரில் போய் அதே 10 ரூபா நோட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான வைரமோ இதெல்லாம் காட்டுவாங்க. அயன்படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பல ஆவணங்கள் கிடைக்குது. 100 கோடி 50 கோடி அப்படின்னு நிறைய டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான ஆவணங்கள்லாம் கிடைக்குது. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊரில் லஞ்சமாக வாங்கக்கூடிய, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் விடுறாங்கன்னா அதுக்கு 7-10% வரைக்கும் லஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இடி சொல்லியிருக்கு. இந்த பணத்தை வெளிநாட்டில் இவங்களுடைய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் பண்ணாதான் பிடிச்சிட்றாங்களே, மத்திய அரசு நேராக உள்ளே இறங்கிடுமே அப்படிங்கும்போது வெளிநாட்டில் கொண்டு போய் இதெல்லாம் பதுக்குறாங்க. ஸோ இந்த வெளிநாட்டில் இந்த பணங்கள்லாம் பதுக்கும்போது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி அப்படின்றது வருது. நம்ம நாட்டுடைய பணம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வருமானத்தை இவங்க வெளிநாட்டில் கொண்டு போய் தவறுதலாக செய்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி கண்காணிக்கிறாங்க. ஏதோ இங்கே ஒரு அன்லாஃபுல் தவறுதலான சட்டத்துக்கு புறம்பாக இங்கே ஒன்றும் பணம் கையாளப்படுது, அதுவும் வெளிநாடுகளில் கையாளப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி என்ன நடக்குதுன்னு சோதனை நடத்துகிறாங்க. அப்போ தான் இந்த நிறைய ஆவணங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இடியோட ஒரு பெரிய சிக்கல் என்ன, நேரடியாக ஒரு கேஸில் அவங்களால தலையிட முடியாது. ஏற்கனவே இருக்க ஒரு கேஸை அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாமே தவிர புதுசாக ஒரு எஃப்ஐஆர் அப்படின்றது பதிவு பண்ண முடியாது. ஸோ காவல்துறையோடைய தேவை அப்படின்றது இடிக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏப்ரல் மாதம் நடந்த சோதனையை அவங்க ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி 256 பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி தமிழக டிஜிபி அப்புறம் முதல்வர்கள் கையில் டிசம்பர் மாதம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழல் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. KN நேருவோடைய அமைச்சரவையில் தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. பொதுமக்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, திமுகவுடைய அமைச்சராகலாம் இருந்தாங்கன்னா அவங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பயம் ஏன், என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
ஏன்னா நிறைய அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்குது. பல அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்காக போய்கிட்டு இருக்கு. கீழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டவர்களெல்லாம் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் திருப்பி அந்த கேஸை நீதிபதிகளே அதை எடுத்து இது எப்படி நீங்கள் அதை மூடலாம், இதை வந்து நாங்கள் இன்னும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கேஸை அவங்களே எடுத்துக்கிறதுலாம் பார்த்துருக்கோம். நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரியான நீதிபதிகள் அவர்கள் வந்து சில அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸை ரீஓப்பன் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி மேலே ஒரு கேஸ் வந்து வெர்டிக்ட் கொடுத்து அந்த கேஸை வந்து 1 மாத காலம் அவருக்கு காலவாசம் கொடுத்து நீங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நீங்கள் அதுக்கு ஸ்டே வாங்கிக்கலாம், ஆனால் நீங்கள் கன்விக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் மேலே இதே மாதிரி ஒரு கேஸு கர்நாடகாவில் நடக்கும்போது அவங்க கன்விக்ட் ஆன அடுத்த நாளே அவங்களுடைய பதவி போயிடுச்சு. அவங்க அரெஸ்ட்டும் ஆகி ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து அவங்க உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி ஸ்டே வாங்கிட்டு வெளியில் வந்து மீண்டும் அமைச்சரவை வந்து தொடர்ந்தாங்க. ஆனால் நீதிமன்றங்களில் ஒவ்வொரு தீர்ப்புக்கும் ஒரு மாதிரி அவங்களுடைய தீர்ப்பு வழங்குறது தான் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுது. ஊழல் செஞ்சிருக்க அமைச்சருக்கு ஏன் இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்கணும், அவர் வந்து நிரூபிக்கணும்னா வெளியில் வந்து அவர் நிரூபிச்சுட்டு போட்டுமே, ஏன் அவர் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு தான் கேள்விகள் வருது. அந்த அளவுக்கு திமுக அமைச்சர்கள் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழகத்துடைய நிலைமை இருக்கு. பல துறைகளில் வந்து ஊழல் அப்படின்றது மலிஞ்சு போய் கிடக்குது. ஊழல் இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு அப்படின்றது இருக்குது. திமுக திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன, மத்திய அரசு எங்களுக்கு வந்து நிதி வழங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு திட்டத்துக்கு கீழேயும் இவங்க வாங்கக்கூடிய ஊழல்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இந்த பர்டிகுலராக இந்த குடிநீர் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையில் தலைமை குடும்பத்துக்கு இதில் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் வந்து நேரடியான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை இந்த கேஸ் வந்து கோர்ட் வரைக்கும் போய் கன்விக்ட் ஆகினாங்கன்னா சிட்டிங் முதலமைச்சர், மினிஸ்டர், அவருடைய மகனான துணை முதலமைச்சர் வரைக்கும் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நேருவால் மு க ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடந்துடக்கூடாது, எலெக்ஷன் டயத்தில் இதெல்லாம் எப்படியாவது நம்ம வந்து மூடி மறைச்சணும் அப்படிங்கிறது தான் திமுக இருக்குது. காவல்துறையை வைத்து மிரட்டி அவங்கள எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா கேஸ் எடுத்தால் தானே இது ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் தானே இது வந்து கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போனால் தானே அதுக்கப்புறம் கைது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா எதுவுமே நடக்காதுல்ல. நம்ம ஊழலற்ற ஆட்சிகள் தான் பண்ணிடுவோம் அப்படின்ற அளவு தான் இருக்கும். மக்கள் அப்படியே நம்ப வச்சலாம் அப்படிங்கிறது தான் திமுக வந்து ஆட்சிக்கு வருது. திமுக திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு வராங்க. ஆனால் நீதிமன்றங்கள் அப்படின்றது ரொம்ப தெளிவாக அவங்க வந்து ஒரு வழிகாட்டுதல் வழங்குறாங்க. தப்பு யார் ஆட்சியில் இருக்கவங்க பண்ணாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தவங்களுக்கு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். திமுகவுடைய இந்த மோசமான 5 ஆண்டுகள் ஆட்சி 2026 மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.